இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 24வது வசனம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். அதை தொடர்ந்து வருகிற வசனங்களிலே 2 விதமான மனிதர்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். நான் சொல்லிய இந்த வசனங்களை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்று 2 விதமான மனிதர்களை குறித்து இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவன் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டும் அதற்கு கீழ்ப்படியாதவன் இவன் அறிவில்லாத மனிதன். வெளியே பார்ப்பதற்கு அறிவுள்ளவன் போல காணப்படுபவன். இந்த உலகம், பொருளாதாரம், அரசியல் இவற்றை வைத்து பார்ப்பவர்களுக்கு அறிவுள்ளவன் போல காணப்படுபவன். ஆனால் தேவனுடைய பார்வையிலே இவன் அறிவில்லாதவன். மற்றொரு மனிதன் சரியான நல்ல உபதேசத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படுகிற மனிதன். உலகம், அரசியல், பொருளாதாரம் இவற்றை வைத்து பார்ப்பவர்களுக்கு புத்தி இல்லாதவன் போல அவன் காணப்பட்டாலும் தேவனுடைய பார்வையிலே இந்த மனிதன் புத்தியுள்ளவன், அறிவுள்ளவன், மன தெளிவுள்ளவன். 2 மனிதர்களும் வீடு கட்டுகிறார்கள். அஸ்திபாரம் மனிதனுடைய கண்களுக்கு தெரியாது. அது பூமியிலே புதைந்திருந்தாலும் கண்களுக்கு புலப்படாவிட்டாலும் முழு வீட்டையும் அது தாங்குகிறதாக உள்ளது. அறிவுள்ள புத்தியுள்ள மனிதனுடைய இருதயத்தின் விருப்பம், நோக்கம் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையுள்ளவனாக இருந்து அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அதன்படி நடந்து தேவனுடைய சித்தத்தை, திட்டத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவதாகும். கடைசி காலமான இந்த நாட்களிலே, சோதனை காலத்திலே வருகிற மழை, வெள்ளம், காற்று போன்றவை வந்தாலும் தேவனுடைய சித்தத்தை, திட்டத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிறதுனால அசையாமல் உறுதிபட நிற்கிற மனிதனாக இருக்கிறான். இவனைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். 2 விதமான மனிதர்களுக்கும் நோக்கங்களும் விருப்பங்களும் உண்டு. ஒவ்வொருவருடைய மனிதனுடைய வீடும் சோதிக்கப்படுகிறது. அந்த சோதனையிலே நாம் வெற்றி பெற வேண்டும், நிலை நிற்க வேண்டும். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி கேட்டு அதன்படி நடக்க எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். கண்மலையாம் கிறிஸ்துவின் மேலே எங்களுடைய வீட்டை கட்டி உம்முடைய வார்த்தைகளுக்கு செவிசாய்த்து நடந்து வர இருக்கிற அந்த சோதனை காலங்களிலே நாங்கள் எங்களுடைய விசுவாசத்தை விட்டு விலகாதபடி தேவ சித்தத்தை, திட்டத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றும்படிக்காக எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். புத்தி இல்லாத மனுஷனைப் போல தேவனுடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணி தவறான உபதேசங்களை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாகவும் மணலின் மேல் தன்னுடைய வீட்டை கட்டின புத்தியில்லாத மனிதனைப் போல நாங்கள் இல்லாதபடி தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இந்த கடைசி கொடிய நாட்களிலே வர இருக்கிற ஆபத்துகளுக்கு விலக்கி எங்களை பாதுகாக்கும்படியாய் உம்முடைய திரு கரங்களுக்குள்ளாக எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.